வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். லட்சுமி அம்மா அவர்கள் எழுதிய ஒரு காவியரியை போல. அத்தியாயம் 26. அடையாறில் அந்த பஸ் நிலையத்தில் இறங்கும் முன்னே சற்றென்று மனதில் அந்த நினைவு பளிச்சிட்டது. மேற்கொண்டு அவள் எங்கே போவது என்பதில் முடிவும் மனதில் தீர்மானமாகிவிட்டது. சாட்ஸ்வர்த் சட்குணம் சலசலவென்று பேசினாலும் ஏராளமான முகவரிகளை தந்துவிட்டிருந்தாள். ஒவ்வொன்றின் முக்கியத்துவத்தையும் பற்றி விமர்சித்திருந்தாள். மெட்ராஸுக்கு யார் போனாலும் மந்தவெளி மருதூர் ராமசாமி காலனியில் இருக்கும் வசந்தா அம்மாவை பார்க்காம வராதிங்க. அவங்க ரொம்ப நல்லவங்க. நம்ம ஊர் ஜனங்களை ரொம்ப நல்லா வரவேற்று உபசரிப்பாங்க. ஹோட்டலில் தங்க சிரமமாயிருக்குன்னு சொன்னால் போதும், அவங்க வீட்டிலேயே தனி அறை கொடுத்து நல்லா கவனிச்சுப்பாங்க. போன மாதம் என் தங்கச்சி கூட அவங்க வீட்டிலே 2 மாதத்துக்கு மேலே தங்கிட்டு வந்தா. புதுசாக கட்டின வீடு, 3 படுக்கை அறை, ஒவ்வொன்றுக்கும் தனி குளியல் அறை, கால் வழுக்கிடுறா போல தரையெல்லாம் மொசைக்காய் அழிச்சிருக்கு. சுற்றி சின்ன தோட்டம். வீட்டை அந்த அம்மா நம்மளை போலவே ரொம்ப அழகாக வச்சுருக்குறாங்க. அவங்க சமைக்கிறது தான் நமக்கு அத்தனை பிடிக்காது. நம்மை போல் நிறைய எண்ணெய் ஊற்றி இந்தியாக்காரங்க சமைக்க மாட்டாங்க. எல்லாம் பார்த்தா முடியாது. அவங்க சுத்தம் செய்வோம். அதனாலே நமக்கு ஏதாச்சும் வேணும்னா பக்கத்து ஹோட்டலில் போய் வாங்கி சாப்பிட்டுக்கலாம். ஆனால் கட்டில் மெத்தை, மின்விசிறி, குளிக்க தனி குளியலறை, சாமான்களை வச்சுக்க பீரோ, இதுகளோட நிம்மதியாக ஒரு வீட்டிலே தங்கிக்கணும்னா வசந்தா அம்மா வீட்டை தவிர நமக்கு அங்கே வேற இடம் சட்டுன்னு கிடைக்காது. வெளியூர்காரங்கன்னா நாம் சொன்னதுமே சிலர் ஒரு மாதிரி பார்த்துட்டு அப்படியானு விசாரிச்சுட்டு கதவே தாள் போட்டுக்குவாங்க. நம்மை போல மாசக்கணக்காக விருந்தாளிகளை வச்சு கொண்டாடுற பழக்கம் இந்தியக்காரங்களுக்கு கிடையாது. ஆனால் இந்த வசந்தா அம்மா ஒரு தனி ரகம். சலிச்சிக்கவே மாட்டாங்க. அவங்களுக்கு ஃபாரின் பொருள் மீது ரொம்ப மோகம். 2 நைலான் புடவைகள், 2 சென்ட் பாட்டில், பவுடர், இதுகளை எடுத்து கொடுத்துட்டா போதும், சந்தோஷப்பட்டுக்குவாங்க. நான் அனுப்பிச்சதாக என் பேரை சொன்னால் விட மாட்டாங்க. ஒரே ஒரு நாளாவது கூட இருந்து விருந்து சாப்பிட்டுட்டு போகணும்னு நிர்பந்திப்பாங்க. ஆனால் அவங்க வீட்டில் சில நாள் சும்மா தங்கிட்டு வர்றது நல்லா இருக்காது. ஊருக்கு கிளம்புறதுக்கு முந்தைய அவங்களுக்கு அவங்க அம்மாளுக்கும் காஞ்சிபுரம் சேலைகள் எடுத்து பரிசாக கொடுத்துட்டு வர்றது நல்லது. அந்த அம்மாவை கேட்டால் எந்த கடையில் எதை வாங்கலாம், என்ன விலையில் வாங்கலாம்னு கூட வந்து உதவி செய்வாங்க. தனியே கடைக்கு போனால் நாம் வெளியூர்காரங்கன்னு கண்டுபிடிச்சி கடைக்காரங்க சிலர் விலையை யோசித்து விடுவாங்க. அதனாலே அந்த அம்மாவை துணைக்கு அழைச்சிட்டு போகிறது நல்லது. அவங்க வெளியே கூட வரணும்னா டாக்ஸி வச்சு தான் வருவாங்க, பஸ்ஸில் வரமாட்டாங்க. மூச்சு விடாது சொல்லி முடித்திருந்தாள். தோல் பையை திறந்து டைரியை எடுத்து வசந்தா அம்மாவின் விலாசத்தை தன் மனதிற்குள் பதித்து கொண்டாள். அவங்க வீட்டிற்கு போகணும்னா மந்தவெளி போஸ்ட் ஆஃபீஸ் என்கிற பஸ் நிலையத்தில் இறங்கி கொஞ்சம் தூரம் மேற்காலே நடந்து பின்னால் இடது பக்கம் திரும்பினால் புதுசாக கட்டப்பட்டிருக்கும் சில வீடுகள் கும்பலாக தெரியும். நான் போனப்ப சுற்றுச்சுவர் கூட கட்டலை. இப்போ கட்டி காலனியின் பேரை பளிச்சுன்னு ஒரு போர்டில் போட்டிருக்காங்களாம். வழி தெரியாட்டி ஒரு ரிக்ஷாவில் ஏறிக்கொண்டால் போதும், ரிக்ஷாக்காரரே கொண்டு போய் வீட்டு விடுவார். கடைசியாக சர்க்குணம் சொன்னதும் ஞாபகத்திற்கு வந்தது. அதற்குள் வயிற்றை பசி சுருட்டுவதை உணர்ந்தாள். அருகில் இருந்ததொரு டீ கடையில் ஒரு பண்ணும் கண்ணாடி டம்ளரில் சூடான தேநீரும் வாங்கி கொண்டு வெளியே கிடந்த பெஞ்சியின் ஓரத்தில் உட்கார்ந்து பண்ணை பிட்டு தேநீரில் தொட்டு விழுங்க துவங்கினாள். அங்கு ஏற்கனவே வந்து குவிந்திருந்த சில இளவட்டங்கள் அவளை டீயுடன் சேர்த்து சாப்பிடுவர்கள் போல பார்த்தனர். ஒரு தொங்கு மீசை இளைஞன் அவளை பார்த்து புன்முரளித்தான். பிடி மீசை, மல்ஜிப்பா, பரந்த கிராப் தலைக்காரன் ஒருவன் தன் மீசையை ஆசையுடன் தடவிக்கொண்டு லேசாக கண்களை சிமிட்டினான். ஒரு இந்திய பெண் தனியாக உட்கார்ந்து சமோசாவோ பூரியோ வாங்கி சாப்பிட்டு கொண்டிருந்தால் அவள் வசித்த டர்பன் நகரில் அதை ஒரு அதிசயமாக யாரும் நினைக்க மாட்டார்கள். இளைஞர்கள் அவர்கள் வழியே போய்விடுவார்கள்.
தெரிந்தவராக இருந்தால் ஹலோ என்று அழைத்துவிட்டு அருகில் வந்து உட்கார்ந்து கூட பேசிக்கொண்டே தமக்கு வேண்டியது சாப்பிட்டு விட்டு போவார்கள். வழியில் செல்லும் ஆப்பிரிக்கர் கூட தமது தொப்பியை கயிற்று கையில் எடுத்துக்கொண்டு சக்கப்போனா டொம்பசான் வணக்கம் இளப்பெண்ணே என்று வணக்கம் செலுத்திவிட்டு பதில் வணக்கத்தை வாங்கி கொண்டு போகும் ஒரு பண்பு நிறைந்த குணம் உள்ளவராக இருப்பார். ஆனால் இங்கே இந்தியர் ஒரு அந்நிய பெண்ணை தன்னந்தனியாக கண்டுவிட்டால் லட்டி தின்ன ஆசைப்படும் பள்ளி சிறுவர்களைப் போல கண்களில் வெறியுடன் ஒரே மூச்சில் பண்ணை பிட்டு விழுங்கி தேநீரை குடித்துவிட்டு கடைக்காரரிடம் சில்லறையை கொடுத்துவிட்டு ராபர்ட் செய்த ரகலையால் ஏற்கனவே அதிர்ந்து போய் ஆத்திரத்தில் கொதித்து கொண்டிருந்தவள் தாங்க முடியாத தொங்கும் இசை பக்கம் திரும்பினாள். மிஸ்டர், என்ன வேணும்? யார் நீங்க? அதட்டலாக ஆங்கிலத்தில் கேட்டாள். அவ்வளவுதான். தொங்கு மீசை அங்கிருந்து மாயமாகினான். பிடி மீசை ஜிப்பாவுக்குள் கையை விட்டுக்கொண்டு வேகமாக வேறு திசை பக்கம் திரும்பி கொண்டான். டீ கடைக்காரருக்கு வியாபாரம் முக்கியம். காலை வேளையில் வந்து கலாட்டா செய்கிறவர்களை அவர் சும்மா விடமாட்டார். கர்லா கட்டியை சுயேற்றி மனிதன் தேகத்தை இரும்பாக்கி கொண்டிருந்தார். சுற்று வட்டாரத்துக்கு எப்பொழுதும் அந்த கடைக்காரர் மீது தனி மதிப்பு. வேகமாக எதிர்பக்கம் நடந்து சென்று வந்து நின்ற பஸ்ஸில் ஏறிக்கொண்டாள். மந்தவெளி நிலையத்தில் இறங்கியதும் அருகில் சென்றதொரு ரிக்ஷாவை கைத்தட்டி கூப்பிட்டு ஏறிக்கொண்டாள். மருதூர் ராமசாமி காலனிக்கு போக வேண்டும், சீக்கிரம். தோளில் பையும் கையில் பெட்டிய முகத்தில் விழுந்த முடியுமாக இருந்த அவளை தன்னுள் கணிப்பிட்டு கொண்ட ரிக்ஷாக்காரன் 5 ரூபாய் என்று கூலியை கூரை முகட்டிற்கே கொண்டு போய்விட்டான். மனதில் அந்த பணத்தை தன் நாட்டின் நாணயமாக மாற்றி பார்த்து கொண்டாள் காவேரி. 50 சென்ட்ஸ். இதுதானே என்று எண்ணியவளாக ஆகட்டும் போ என்றாள். 5 ரூபாய்களை ஜீரணிக்க ரிக்ஷா அனாவசியமாக ஒரு சுற்று வந்து முடிவில் பஸ் நிலையத்திற்கு மிக அருகில் இருந்த மருதூர் ராமசாமி காலனிக்குள் புகுந்து அவள் கூறிய 9வது எண் வீட்டருக்கு நிறுத்திவிட்டு தனது கூலியை பெற்றுக்கொண்டு பறந்து விட்டான். முன்பக்கம் அழகானதொரு தோட்டத்துடன் வெளியேர் என்று உயர்ந்து நின்ற அந்த வீட்டின் கேட்டை தொட்டாள். அவ்வளவுதான். கிழித்து போட்டுவிடும் போல உக்கிரமாக குறைத்து கொண்டு உள்ளே இருந்து பூப்பந்து போல ஒரு வெள்ளை நாய்க்குட்டி ஓடி வந்து வரந்தாவில் துள்ளி குறைத்தது. ஜூடி, சுமாயிரு என்று அதட்டிக்கொண்டு பின்னால் வந்த ஒரு இளம் பெண்மணி அதை தூக்கி தன் மார்புடன் அணைத்து சமாதானப்படுத்தியபடி அவளை வியப்புடன் பார்த்தாள். யார் வேணும்? நீங்க எங்கிருந்து வரீங்க? சந்தேகமும் பரபரப்புமாக கேட்டாள். மிஸ்ஸஸ் வசந்தா ரகுபதி என்கிறவங்களை பார்க்கணும். ஆப்பிரிக்காவிலிருந்து வருகிறேன். சார்ஸ்வத் சர்க்குணம் என்னை இங்கே வர சொல்லி அனுப்பினாங்க என்றாள். அப்படியா? உள்ளே வாமா, வந்து முன்னறையில் உட்காரமா. ஜூடி அவங்க நம்ம சிநேகிதிங்க. இப்படி நீ கத்தக்கூடாது. பயப்படாதீங்க, நாய் கடிக்காது. சும்மா அப்படி குலைக்கும் என்றபடி அவளை உள்ளே அழைத்து சென்றாள். சுற்றுச்சுவருடன் அழகான சிறு தோட்டத்திற்குள் அமைந்த புத்தம் புதிய வீடு அது. வீட்டுக்காரி அதை மிகவும் நேர்த்தியாக அலங்கரித்து வைத்திருந்தாள். முன்னரே மேஜை மேல் சாய்ந்த வாக்கில் வீட்டுக்காரியுடன் சற்குணம் புகைப்படத்தில் சிரித்து கொண்டிருந்தாள். சற்குணத்திற்கு அத்தனை நெருக்கமான தோழியா இந்த வசந்தாம்மாள்? காவேரி நிம்மதியாக சோஃபா மீது சாய்ந்து கொண்டாள். காஃபியா, டீயா, எது கொண்டு வர சொல்றது? கேட்டபடி மிகவும் தூய்மையுடன் அருகில் வந்து உட்கார்ந்த அந்த இளம் பெண்ணையும் இப்போது அடங்கி போன அந்த நாய்க்குட்டியையும் பார்த்தாள் காவேரி. தென் ஆப்பிரிக்காவிலிருந்து வர்றவங்க எல்லோரும் டீ தான் சாப்பிட்றது வழக்கம் இல்லையா என்று கேட்டபடி வசந்தா சிரித்தாள். மாநிறமாக இருந்தாள் அவள். அவள் சிரித்த போது வரிசையாக பற்கள் பளிச்சிட முகத்தில் களை சிந்தியது. இடையே ஒரு வாயில் சேலையும் அதற்கேற்ற வண்ணத்திலே இருக்குமான ரவிக்கையும் அணிந்திருந்த போதிலும் மிகவும் அலங்காரமாக தென்பட்டாள். காதுகளில் மின்னிய வைர கம்மல்களும் கழுத்திலே தெரிந்த தங்கச் சரடும் கைகளில் குலுங்கிய தங்க வளையல்களும் அவளது மேல் மட்ட அந்தஸ்தை விளம்பரப்படுத்தின. அது சமயம் உன்னரின் மூலையில் மேலே உடைய மாடிப்படிகள் வழியே இறங்கி வந்தார் ஒருவர். இவர்தான் என் கணவர் என்று வசந்தா சொன்னதும் கையில் தோல் பையும் அலுவலகம் கிளம்ப உடுத்திய சுத்தமான சட்டை பேண்ட்டுமான அலங்காரத்தில் இறங்கி வந்தவரை நிமிர்ந்து பார்த்தாள். உடனே எழுந்து கை குவித்து வணங்கினாள் காவேரி. இவங்க தென் ஆப்பிரிக்காவிலிருந்து வந்தவங்க, நம்ம சர்க்குணம் அவங்க அனுப்பி வச்சிருக்காங்க என்றால் வசந்தா மகிழ்ச்சியுடன். அப்படியா
எங்கே தங்கியிருக்காங்களாம்? கேட்ட அந்த ஆணின் பார்வை காவேரியை மேலும் கீழும் ஊடுருவியது. என் பேர் காவேரி. நான் வேலை செய்கிறவள். ஓய்வுக்காக தாய்நாட்டுக்கு வந்திருக்கேன். மெல்லிய குரலில் ஆங்கிலத்தில் சொன்னாள். அப்படியா? நம்ம வீட்டிலே தங்கிக்கலாமே. நீ என்ன சொல்ற வசந்தா? என்றான் ரகுபதி. மீண்டும் அவனது கண்கள் காவேரியை மேலும் கீழும் ஆராய்ந்தன. சற்குணத்திற்கு வேண்டியவங்கெல்லாம் நமக்கு வேண்டியவங்க தான். அவங்களுக்கு மறுப்பு இல்லைன்னா இங்கேயே தங்கிக்க சொல்லலாம் என்றாள். உங்களை பிறகு பார்க்கிறேன். இது உங்கள் வீடு போல நினச்சிக்கிட்டு தாராளமாய் பழகலாம். பை பை என்று புன்முறுவளித்தபடி அவன் கிளம்பிவிட்டான். சிறிது பொழுதில் கரேஜில் இருந்த கார் உருமலுடன் கிளம்பி வெளியே சாலைக்குள் புகுந்து மறைந்து போனது. வாயில் கேட்டை சாத்தி கொண்டு உள்ளே வந்தால் பிளாஸ்டிக் கூடை நிறைய காய்கறிகளுடன் ஒரு வயதான அம்மாள். இவங்க என் அம்மா, பெயர் அலமேலு என்று அறிமுகம் செய்து வைத்த வசந்தா தன் தாயின் பக்கம் திரும்பி, அம்மா, நம்ம சற்குணம் அம்மா இவங்களை ஆப்பிரிக்காவிலிருந்து நம்ம வீட்டுக்கு அனுப்பியிருக்காங்க. உங்கள் மருமகன் கூட இவங்களை இங்கே தங்க அனுமதி தந்துட்டார் என்றால் மகிழ்ச்சியுடன். அப்படியா? சந்தோஷம் என்று கூறிவிட்டு காவேரியை பார்த்தால் அலமேலு. அந்த பார்வையில் மகிழ்ச்சி தெரியவில்லை. இங்கே எங்கே வந்தாய் என்பது போன்றதொரு கேள்வி வெறுப்பாக தெரிந்தது. அவள் வரவு அலமேலு அம்மாளுக்கு பிடிக்கவில்லை. அதற்கு ஏதாவது காரணம் இருக்கும். காவேரி புரிந்து கொண்டு விட்டாள். ஆனால் அவள் இப்பொழுது உடனடியாக எங்கே போவாள்? ஆமாம், அலமேலு அம்மாளுக்கு வெறுப்பு ஏற்பட அவள் செய்த தவறு. காவேரிக்கு குழப்பம் தலையை சுற்றியது.